வீடு வந்து மாறலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு நாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour இதுக்குள்ளதான் இருக்கு தெரியுமா? அதனால கீழே இருக்கிற ஆன்டி இப்ப தொடப்பத்தை தூக்கிட்டு வர போறாங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு நம்ம வந்து வீடு வந்து மாறலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்பேஸ்க்கு போவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. எங்களுக்கு ஒரே இடத்துல தான் கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால நான் ஆல்ரெடி சொல்றேன், பிளாக் அண்ட் ஒயிட்டே எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ வீடு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, அதனால சரி மாற்றுவோம். இன்னொன்று கொஞ்சம் நிறைய ரீசன்ஸ்க்காக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அப்படி ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்க போகுது. ஸோ எந்த வீட்டுக்கு போகிறோம், எப்படிப்பட்ட வீட்டுக்கு போகிறோம், என்ன அது எல்லாமே நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. பட் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடு மாறுறதுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா பண்ணிட்டு வரோம். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல கண்ணாடியில ஒருத்தர் தெரியுதான். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து கம்ப்ளீட்டா பேக் பண்ணி, ஐ மீன் பேக்குன்னு சொல்றதை விட அதுல வந்து நல்ல ப்ராடக்ட்ஸை விட எக்ஸ்பைர்ட் ப்ராடக்ட்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கும். ரொம்ப பழைய ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது 2016ல வாங்கினது எல்லாமே கூட அதுல இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கூட நம்ம ஃபுல்லா தூக்கி போட்டு அண்ட் நிறைய சாட்டிஸ்ஃபைங்கான அந்த அந்த ஐஷேடோலாம் இப்படி சொரண்டி பிச்சு எடுத்து நசுக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறோம். இதெல்லாம் தூக்கி போட்டா என்கிட்ட இருக்க மேக்கப்பே இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்னோட க்ளோதிங் ஃபுல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்றது பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா பாருங்க. ஸ்டே டியூன்ட். என்னெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட மேக்கப்னு பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா அட்டை டப்பா. இந்த அட்டை டப்பா எல்லாத்தையும் வந்து ராம் வாங்கிட்டு வந்திருக்காங்க காயலாங்கடையிலேருந்து. அப்போ தான் இதுக்குள்ளே வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்க முடியும். ஸோ அதான் பிளானு. இந்த அட்டை டப்பாவில் வேற இந்த அட்டை டப்பாவில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன இது செத்த எலி நாத்தம் அடிக்குது. வணக்கம் மங்காளி. அட்டை பெட்டியில இருந்து என்னோட வீடு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இதுக்குள்ளதான் இருக்கு தெரியுமா? ஆமா, என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் எனக்கு வந்துருச்சு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. அம்மா கிட்ட கூட கேட்டுப்பாரு. அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, இந்த டப்பாவை கட் பண்ணி, வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் டப்பா இருந்துச்சு, அதை கட் பண்ணி கட்ல வந்து சாச்சு போட்டு அப்படியே இந்த பக்கம் போட்டு உள்ள வந்து பெட் போட்டு பலகாரி போட்டு கொசுவலை கட்டி திஸ் இஸ் மை ஹவுஸ் டு நாட் என்டர் அப்படின்னு போட்டிருப்பேன். எங்க வீட்டுல RJR அந்த இன்னொரு ஆர் யாருடா? சரிதான். இங்க என்ன இது இருக்கு? சீட்டு, இட்லி, நெய், தோசை. ஐயோ, இக்னோர். இங்க என்ன இப்படி எழுதிருக்கே? நகை, சோப்பு, நைட்டியா பேசிட்டு இருந்தாங்க. சேமியா, ரவா. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. நான் இப்பதான் எழுதி பழகிட்டு இருக்கேன். என் கையில வந்து இது இருக்கு. இதுல இங்க ஒரு ஆர்ஜே வேற. மை போட்டோ இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றியா? நின்று இருக்கான். ஐயோ, அவனுக்கு வேற என்னடா மார்க்கர்ல. என் வீட்டு கதவை சாப்பிட்டு உன் வீட்டை நாங்க இடிச்சு தரலாம் இருக்கோம். இந்த அரசியல்வாதிகளே இப்படிதான்ப்பா, வந்து இடிச்சு உடைக்கிறதே வேலையா. ஐயோ, இப்படி பேசிடுவேன்னா நீதான் அரசியல்வாதி. எப்படி சமாளிக்குது பாரு நாய். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, வாங்க. எனக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. தரங்க மேடம். உன்னை எப்படி தூக்கி உள்ள விட்டுறேன் அதே மாதிரி தூக்கி வெளியே விட்டுருவேன். நம்ம வந்து செய்யுங்களா செய்யுங்க. டேய், க்ளீன் பண்றத தவிர எல்லாத்தையும் பண்ணியாச்சுடா. வாடா வெளியே. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? 3 2 நீ அசைச்சிட்ட. நாங்க வந்து திறப்போம்னு நினைச்சு ராமுள்ள உட்காந்துருக்காங்க. நாங்க திறக்காம விடலான் இருக்கோம். அதுக்குள்ள கண்டுபிடிச்சு திறந்துட்டாங்க. வீட்டு வாசல்ல உங்களுக்கு என்ன வேலை சார்? உங்க வீட்டு பின்ன உள்ளே நாங்க வரோம், வாசல்ல தான் இருக்கோம். என்ன வெல்கம் டோர் மேட் ஆகுது. ஓ, இது உங்க செருப்பா? ஆமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. ஓகே, இது வந்து ராம் ஹவுஸ் டூர். இது வந்து ராமோட செருப்பு. ராம் மூஞ்சி மாதிரியே பிஞ்சு போயிருக்கு கேவலமா. அது வந்து ஹேண்ட்மேட், வெரி காஸ்ட்லி. உங்களுக்கு ஏன் சார் ஒரு செருப்பு பெருசா ஒரு செருப்பு? அதுதான் சொன்னேனே ஹேண்ட்மேட்னு. உனக்குலாம் பிரைஸ் டாக் போட்டாதான் அறிவு வரும். அவருக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணு பெருசா.
1,00,000 ரூபாவா சார் அந்த செருப்பு? நீங்களே வச்சுக்கோங்க அதை. நீங்களும் உள்ள போங்க. வெல்கம் மேடம். நீங்க என்ன இருக்கு சார்? இது வந்து ஃப்ளவர் வாஸ். ஃப்ளவர் வேஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, இது தொட்டி வந்து சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்படி தான் கட்டி பிடிப்பீங்களா? நல்லா இருக்கு. குச்சமே இல்ல சார் மிஸ்பிஹேவ் பண்ணல. ஹலோ, மூடி மாட்றேன். மூடி இப்படி தான் அம்மா மூடி இப்படி தான் தூக்குவியாடா? மை போட்டோ. ஓகே சார். இப்படி ஒரு போட்டோ எடுத்து அங்க மாட்டிக்கோங்க. அப்படியே எழுந்து வெளியே போங்க. வீட்ல ஒரு ஆள் தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமான வீடா இருக்கு. Bed and sofa is here. ஓகே சார், ஓகே. அப்ப அங்க உட்காருங்க சார். சார் மறுபடியும் ஆடிட்டர் கூப்பிட்டாரு. வேற நாம பாப்பீங்க. ஹலோ, இந்த ஒரு நிமிஷம். சார் பெட் சோஃபா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. C72CA. என்ன வச்சாரு? உங்களை ஒரு இக்னோர் பண்ணிட்டாங்க சார். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஓ சார், என்ன சார் புஷ்பா ஃபேன் போட்டுருக்கு? ஆமா, காப்பிரைட் ஒரு மேனு உஸ்பான் போட்டேன். பி போட்டு புஷ்பான் மாத்துன்னு. அது என்ன சார் சுங்கு சாம்னா? சங்குசாம். ஓ சாம்சங். ஏசி இது 10 டிகிரில தான் நான் எப்பவுமே இருப்பேன். குளுகுளுன்னு இருக்கும். ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. என்னோட வார்ட்ரோப் தெரியுதா? அப்படியே கீழே வந்து அப்படின்னா இங்க நான் பூட்டு போட்டு வச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த அட்டடப்பால இருக்கிற என்னோட வார்ட்ரோப் கூட நீ எனக்கு விட்டு வைக்க மாட்டேன். ஓகே சார். இங்க வந்து மிரர் வியூ இருக்கு. சோ மிரர் வியூல இருந்து மிரர் வியூல ஓகே கிளாஸ் வியூ. ஆமாங்க. 800 ஏக்கர்ல பேக் யார்ட் இருக்கு. 800 ஏக்கர் பேக் யார்ட். ஓகே. இந்த அட்டடப்பாக்கு எவ்வளவு வாங்குனீங்க அட்டடப்பா? கிலோ 40 ரூபா. கிலோ 40 ரூபாய். அறிவு கட்ட முண்டங்களா. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சார் நான் எந்த பக்கமும் பாக்குறதால நான் போய் என் மேக்கப் க்ளீன் பண்றேன். சார் ஒரு நிமிஷம் உள்ள வந்துரு சார். அதனால அட பாவி சண்டாளா. மாங்காய் பஞ்சர் ஆயிடும். நான் தான் ராஜாராணி நசிரியா. என்ன கொடுமை சரவணனது. பாஸ் ஃபார்வர்ட். லாரில அடிபட்டேன். நம்ம லாரியா? எழுந்திருடா. ஜெட்டி போடல. நீதான் சாவு அடிக்கிறாங்களே என்னைய. இந்த மாதிரி நீ பாட்டி பண்ண. பயப்படுவேன். நான் பார்த்தேன். பண்ணாதடா. குப்பை போடுறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். தெரியும் நீ இப்ப என்ன அதுல போடுவேன்னு தெரியும். நான் போடு சொல்லுடா. நல்லா இருக்குடா. இந்த குப்பை வண்டியாரங்க எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு சுகமா இருக்கும். ஆமாண்டா. உங்களுக்காகவே பிரத்யேகமான செஞ்சது. ஃபர்ஸ்ட் பிரஷ் காஜல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஹைஃபை பவுச்ல வச்சுக்கிறேன். ஹைஃபை பவுச். ஹைஃபை பவுச். தட்ஸ் இஸ் ஹைஃபைனா. இதுல பாரு சோக்கரா போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு. பிறவி பைத்தியம். இது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுட்டு அடுத்து நம்ம மற்ற திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரா ஃபுல்லாக மட்டும் கிளியர் பண்ணியிருக்கோம். அதில் இவ்வளோ இருக்குது. இன்னும் நம்ம ஆஃபீஸில் ப்ளஸ் வந்து மற்ற இடத்துல அங்கங்கே நிறைய சொருகி இருக்கும். ப்ளஸ் இது ஆர்கனைஸ் பண்ணலாம். இதில் எக்ஸ்பயர்டு நல்லதுன்னு பிரிப்போம். பிரிச்சுட்டு இல்லை ஏன்னா நீ நிம்மதியாகவே விட மாட்டல. அப்படியே உன் தலையில் வச்சுக்கோ. எனக்கு அது பிடிக்காது. என்ன பண்ற? ASMR. ஏசமார்ல கொல்லிக்கட்டை ஊத்திட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா. ASMR failed successfully. ஹாய்டா. ஹாய், இதெல்லாமே பாக்ஸ்ல வைக்கிற பொருள் இல்ல, எக்ஸ்பயர்டு பொருள். பாத்தியாமா, இதெல்லாம் தான் டெய்லி நான் உனக்கு போட்டு விடுறேன். ஐயோ கடவுளே, நான் என்ன ஆகுறேன்னு தெரியல. அம்மா நீ அங்க ஊர் ரூம்ல வச்சிருக்கல்ல மாய்ஸ்சரைசர், அது எக்ஸ்பயர் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. அது என்ன போட சொல்லிட்டு இருக்க நீ? சும்மா போடுனா நல்லா தான் இருக்கும். குப்பையில தானே போடுறோம். இடியே ஆனாலும் குப்பைய மோகன் குப்பைய தெரியுதா? நான் கேக்குறேன். சும்மா சொன்னம்மா, அந்த மாதிரிலாம் உனக்கு தருவேனா? நான் கூட எக்ஸ்பயர் ஆனது போடுவோம்மா உனக்கு. நான் புதுசு தான் தருவேன். தந்தானே நானே தானே தந்தானோ பிஜே போட்டுருவாங்கம்மா. தெரியுது, நீ மூடு. சரி, இந்த எக்ஸ்பயர் எல்லாம் கொட்டி விளையாடலாம். வெறியாவது எனக்கு. இது எது கொட்டி விளையாடு? ஓ, ஆல்ரெடி நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நல்லா இருக்கு. நீ கொட்டு, நான் ஸ்ப்ரே அடிக்கிறேன். நீ நொட்டு. ஒரு குப்பை உனக்கு டிஸ்போஸ் பண்ண தெரியுதா? எது கூட எது கலக்கணும்னே தெரியல உனக்கு. சீ கருமா, என் கையெல்லாம் பீ மாதிரி இருக்கு. பாரு, நார்மலாவே ஒரு இருக்கும். குண்டே இதே நான் ரெடி பண்ண பேக் எல்லாத்தையும் கொட்டினதுக்கு அப்புறம் பிஞ்சிருச்சுனா என்ன ஆகும்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அம்மா தான் அசிங்கமா கேட்பாங்க. அம்மா என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் இப்ப இந்த பவுடர் எடுத்து மூஞ்சில கொட்டினா கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியாமா?
அம்மா நீலாம் என் தாயே இல்ல, என்ன பெத்து குப்பையில தான் என்ன எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏதோ தெரியாம உன்ன மாதிரி பிறந்துட்டேன், என்னமோ நான் பிரச்சனை நடந்திருக்கு. ஐயோ அந்த புள்ள பாவம் திட்ட மனசா மோத்த பத்தி திட்டவே வரும், அது மனசு வருமா யாருக்காது குழந்தை மாதிரி வரும் மோகம். சரிம்மா ரைட், உனக்கு நான் தரேன் இனிமே எக்ஸ்பைர்ட் ப்ராடக்ட். நான் ஒரு புதுசா வாங்கி தரமா, ஒரு ஃபேக்டரி வாங்கி தரமா, மகாலட்சுமி ஃபவுண்டேஷன் பவுடர் கம்பெனி. டேக் கேர், பை. இதை எடுத்து அப்படியே இங்க வச்சு அப்படியே நொறுக்கு 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 நொறுக்கும் போது இன்பமா இருக்குது. எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். This is Huda Beauty eyeshadow palette and you are simply breaking it. இல்ல இன்னும் பிரேக் பண்ணல. Why? It's expired. ஓகே. எனக்கு இந்த ஹைலைட்டர் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். எனக்கு எது போட்டாலும் வெயிட் பண்ணா இருக்கும். போட்டுட்டு இப்படி blend பண்ணனும். பாரு நீ எவ்வளவு க்ளோயிங்கா இருப்பன்னு. ஆமா. நல்லா நான் இருக்குல்ல? பேசிக்கவே நான் அப்படிதான் அழகு குண்டு நமக்கு வந்து. ஆனா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. எது? அங்க பாருங்க. என்னடா டேய் அது நல்லா தான்டா இருக்கு. நல்லா தான் இருக்கு, யார் இல்லன்னா. அப்புறம் என்ன பண்ற? கையை கழுவிட்டு இருக்கோம். மேக்கப் ரிமூவரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஹேர் ஸ்ப்ரேடா. அப்படியா? எனிவே நாங்க இவ்ளோ ப்ராடக்ட் வந்து குப்பை சேர்த்து வச்சிட்டோம். பா அம்மாடி பார்க்கவே வாமிட் வருது. இவன்ல என்னன்னா இது வந்து மேன்மேட், நான் பண்ணது. உங்க மேல இருக்கிற ஒரு கோவத்துல நான் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், இந்த இதெல்லாம் பிரிஞ்சிரும், இதெல்லாம் உடஞ்சிரும், இங்க வீடு ஃபுல்லா சதுரிடும். ஒன்னும் ஆகாது, உங்க உயிருக்கு சில பிரச்சனை ஏற்படும். பத்திரமா தூக்கி டாக்டர் எடுத்துறா உள்ள. அந்த பயம் இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து வச்சிருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டியோட ஃபேஸ் ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன்லாம் போடுவோம். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் இப்போ நான் போட போகிறது குப்பையில். டேய் லூஸ் மோஷன் மாதிரி இருக்குடா. இதெல்லாம் மூஞ்சி போட்டுக்க வேண்டியதானே, உண்டு இதெல்லாம் காஸ்ட்லியான பொருள் தானே. நீ நக்கம்ல சித்த பையல. காஸ்ட்லியான பொருள் எக்ஸ்பயர் ஆனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி. அடே பேயில போமா. நான் காஸ்ட்லி ஒத்துக்கிறேன். ஆமாம், வெரி வெரி காஸ்ட்லி. யார் ஸ்பீக்கிங்? எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நேத்து கூட யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். உண்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. உண்டு எத்தனை நாள் ஆச்சு? 11/24 வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்கு. இல்ல 2011 24வது மாசம் தானே. அதான் ஊத்துறேன். 24வது பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. என்னக்கா எக்ஸ்பைரி ஆயிட்டா? எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஐயோ பாவம். நாங்க என்ன பண்ணோம், ஒரு பெரிய டப்பா நல்லா இருக்க ப்ராடக்ட்காக வாங்கினோம். சின்ன டப்பா குப்பைக்காக வாங்கினோம். இப்போ அந்த பெரிய டப்பா ஃபுல்லா எக்ஸ்பயர்டு. ஐயோ சின்ன டப்பாலையும் பாதி எக்ஸ்பயர்டு. இப்போ ரொம்ப சின்ன டப்பா மட்டும். ஆக்சுவலா இங்க இவ்வளவு ஷார்ட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிலைமையில வேக்ஸ் இருக்குல்ல, வேக்ஸ் எடுத்து நம்ம பாதம் இருக்குல்ல, பாதம் அதெல்லாம் வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கேன், அழுக்கு போகும். அப்படியா? உனக்கு அந்த பாதம் ரொம்ப சென்சிட்டிவ்ல. வே நல்லா இருக்கும். எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுது? சீ கம்மு மாதிரி ஒட்டிட்டு வருது. அப்படிதான் வரும். பின்ன வேக்ஸ்னா நீ என்ன நினைச்ச? வரணும். அது நீ குட்டு குட்டுன்னு இழுக்கணும். இது நல்ல ஜாலியா ஜெல்லி பீன் மாதிரி வந்துட்டு இருக்கு. நீ வச்சிட்டு டக்குன்னு இழு. காட்டுனா உன் கால்ல பண்ணி விடுறேன். ஆணியே புடுங்க வேணாம். பாரு நல்லா தடவிட்டனா, அப்புறம் என் பாத ரேகலாம் தெரியுது பாரு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸா? பை பை. ஐயோ ஹால விடுப்பா. நல்லா இல்ல. ASMR டைம். கீழே இருக்கிற ஆன்டி இப்ப தொடப்பத்தை தூக்கிட்டு வர போறாங்க. Sorry, auntie. I'm very sorry.
முடிஞ்சு. இப்போ வந்து அவ்வளோ மேக்கப்ல இவ்வளவுதான் நமக்கு தேறி இருக்கு. மத்த எல்லாமே எக்ஸ்பயர்ட். 3 hours later. எல்லாம் பண்ண அப்புறம் இதுதான் என் கை. எம்மாடி தான் என் கையோட நிலைமை. வீடியோவோட எண்டில் வந்து கம்ப்ளீட்டா ஏஎஸ்எம்ஆர்னு சொல்றதை விட சாட்டிஸ்ஃபையிங் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து விளையாடினதெல்லாம் இருக்கும். வீடியோட எண்டை மறக்காம பாருங்க. ஓகே, சாட்டிஸ்ஃபைங் ஒர்க்லாம் முடிஞ்சது. அடுத்து வந்து இந்த கபோர்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கா. எப்படி வாழ்ந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த இடம். பாக்குறதுக்கே அனாதையா இருக்கு. நான் எதுக்கு தெரியுமாடா எதையும் தூக்கி போடாம வச்சிருந்தேன். இந்த மாதிரி இதை பார்க்க விருப்பம் இல்லாம தான் வச்சிருந்தேன். ஐயோ பாவம். இப்போ ஆனா வர வழியே இல்ல. எப்படினாலும் கிளியர் பண்ணி தான் ஆகணும். புது வீட்டுக்கு போறோம், ஜாலியா ஜிம்கானா தான். இதெல்லாம் கிளியர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரியுது நம்ம எங்க போக போறோம். இல்ல புரியல. அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா? Next morning. குட் மார்னிங், டே 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து மற்ற ஏரியாவில் இருக்கிறது அங்கே இங்கே இருக்கிறது தேடி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ப்ளஸ் என்னோட மேக்கப் ட்ராவில் வந்து மேக்கப் மட்டும் கிடையாது, மெடிசன்ஸ் என்னென்னமோ இருக்கும். அது எல்லாத்தையும் கூட எடுத்து க்ளீன் பண்ண போறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த டப்பா நான் ஆக்சுவலாக ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா அது நம்ம வந்து எப்படி வாழ்ந்த மனுஷன் இப்போ நம்மளோட எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிட்டு. என்னடா சத்தம் இல்லாம கேக்கணும் ராஸ்கல். எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிட்டு நமக்கு எதுவுமே இல்லையே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் இப்போ வந்து ஆக்சுவலா அந்த டப்பா ஃபுல்லா தான் இருக்கு. எப்படி? ஸோ இந்த டப்பா ஃபுல்லா திங்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்னும் இதுக்குள்ள எல்லாத்தையும் அடுக்கணும். இன்னும் நம்ம ஆஃபீஸ்ல நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அங்க ஆஃபீஸ்ல இருக்கிறது அங்கேயே இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறது மட்டும் ஃபுல்லா அடுக்கி பேக் பண்ணலாம். எப்பப்பா அம்மாடி, ஃபைனலி ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த டப்பா ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இதுல ஃபுல்லா மேக்கப் திங்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஜுவல்ஸ், கூலர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஜுவல்ஸ்னா நீங்க ஜுவல்ஸ் ஆபரணம் கோல்டு வைரம் அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு 5-10 ரூபாய்க்கு வாங்கினது தான். ஸோ இது எல்லாமே உள்ள இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது பிரச்சனை இல்லை. இதை மறுபடியும் அடுக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு செயல். பட் நம்மளால முடியும். ஸோ இதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து என்னோட வார்ட்ரோப் கம்ப்ளீட் கிளீனிங், கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸு எப்போ அது மொத்தத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க. அது ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு செயல் தான் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. என்னோட வார்ட்ரோப் ஃபுல்லாக நிறைய க்ளோத்ஸ் டொனேட் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாத்தையும் நீங்கள் பாருங்க. இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை இடத்துல பார்க்கலாம்.